பெஹமோத். ஓகேவா? எர்த்ல யார் ஆடுனாலும் எந்த உயிரினம் ஓகேவா? திடீர்னு காக்காலாம் ஆடுச்சுன்னா, ஜிஸ் வந்து தலையில போட்டுரும். திடீர்னு ஷார்க் எல்லாம் ஆடிடுச்சுன்னா வந்து இந்த லெவியத்தான் வந்து தலையில போட்டுரும். அந்த மாதிரி நிலத்தில ஏதாவது ஒரு உயிரினம் ஓகேவா? பயங்கரமா ஆடிடுச்சுன்னா, தலையில போடக்கூடியது தான் வந்து பெஹமோத் அப்படிங்கிற ஒரு அனிமலாம். இந்த பெஹமோத் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, இது வந்து புல்லு தான் சாப்பிடும். ஆனா, போன்ஸ் வந்து இரும்பு மாதிரி இருக்கும். அதோட முட்டியெல்லாம் வந்தீங்கன்னா, பிரான்ஸ்னால உருவான அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது மண்ணுக்கு அடியில வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. மண்ணுக்கு அடியில வாழும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஸ். த ரூலர் ஆஃப் ஸ்கை. ஆகாயத்தோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பறவை. இது வந்து தல வந்து பார்த்தீங்கன்னா, எர்த்த விட்டு வெளியவே போயிடுமாம். எர்த்துக்கு இது வந்து இறங்குச்சுன்னா, இது வந்து மொத்த ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கும். நாட் கன்ஃபைன்ட் டூ எர்த். எர்த்துக்குள்ள இது இல்ல. மொத்த ஸ்பேஸ்ல இந்த எங்கனாலும் சுத்திட்டு இருக்கும். இது எர்த்ல வந்து நின்னுச்சுனால், இதோட தல வந்து எர்த்துக்கு விட ஸ்கைல இருக்குங்கிறாங்க. ஸோ ஸ்கைல வந்து இதோட தல இருக்குங்கிற அளவுக்கு இது பெரிய சைஸ். இதோட கால் வந்து எர்த்ல நம்ம கிட்ட வச்சுச்சுன்னா, தல வந்து ஸ்கைக்கு மேல போயிடுங்கிறாங்க. ஸ்கைக்கு மேல முடியாது டெக்னிக்கலி. பேசிக்கா அது வந்து ஸ்கைக்கு போயிடும். அவ்வளோ உயரத்துக்கு போயிடும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விங் வந்து நான் சொன்ன மாதிரி சூரியனே மறைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய விங்கு. அண்ட் ஒன்ஸ் ஒரு காலகட்டத்தில கதைகள் படி ஒரு பயங்கர ஆழமான பகுதி இருந்துச்சாம். அந்த பகுதிக்கு தெரியாம 2, 3 செயிலர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து பார்த்துட்டு இருந்த ஜிஸ் இருந்துகிட்டு, இவங்கலாம் செத்துருவாங்களே! ஸோ இவங்க சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தண்ணிக்குள்ள வந்து போயிடுச்சாம். ஸோ தண்ணிக்குள்ள போனதுக்கப்புறம் அந்த செயிலர்ஸ் வந்து ரொம்ப ஆழமான பகுதி. உலகத்திலேயே ஆழமான பகுதிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த பகுதியில ஒரு லேண்ட் மட்டும் மேல தெரிஞ்சிருக்காம். அவங்க சரி இந்த லேண்ட் ஒரு ஐலேண்ட் இருக்குது. அதுல போய் நம்ம ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறப்போ தான் ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுச்சாம், "அது ஐலேண்ட் கிடையாதுப்பா. அது ஜிஸ்ஸோட தல. அது மொத்த உடம்பும் தண்ணிக்குள்ள இருக்குது. கடலோட ஆழமான பகுதியில கால வச்சுச்சுன்னா, அதோட தல வந்து உலகத்தோட டீப்பஸ்ட் இடத்துல தல வந்து தண்ணிக்கு மேல தெரியுது. அவ்ளோ டீப்பான ஒரு பேர்டு. அவ்ளோ டாலான ஒரு பேர்டு. ஸோ அங்கலாம் போயிடாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுச்சாம். ஸோ ஜிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம். ஜிஸ்ஸ பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட முட்டை வந்து உடைஞ்சிருச்சுனால், ஜிஸ் பறவை இல்ல. ஸோ அதோட முட்டை வந்து உடைஞ்சுச்சுன்னா, 60 சிட்டில வந்து கம்ப்ளீட்டா அதோட ஃப்ளட் வரும். அந்த எக்குக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. டிஸ்ட்ரக்ஷன் வீடு எல்லாமே இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து லாஸ்ட் தான் வந்து நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது லெவியதான். இப்போ உலகமே பேசிட்டு இருக்கிறது. அதோட ஸ்கேல்ஸ் ஓகேவா? அதோட ஸ்கேல் ஸ்கின் தண்ணிக்குள்ள இருக்குல்ல. ஸோ ஸ்கேல்ஸ். உள்ளுக்குள்ள யாருனாலயும் துளைக்க முடியாது. வாயில இருந்து நெருப்பு வரும். அண்ட் அது அது கடைஞ்சிச்சுன்னா கடலே வந்து கடையும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 3 முக்கியமான அனிமல்ஸ். பிலீஃப் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நாள் அன்னைக்கு உலகம் வந்து அழியக்கூடிய காலகட்டத்தில, எப்ப ஒரு இனம் அதிகமா ஆட ஆரம்பிக்குதோ இந்த உலகத்தில, கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் உலகத்தில இல்லையோ, 2 இந்த 3 அனிமல்ஸும் சண்டை போடுறதுக்கு காம்படிஷனுக்கு வரப்போகும். ஆனா ஜிஸ்ஸோட யாருமே சண்டை போட முடியாதுன்னு நம்பப்படுது. காரணம் ஜிஸ் பிலாங்ஸ் டூ ஆல் ஆஃப் ஸ்பேஸ். இது வந்து எர்த்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு பறவை கிடையாது. ஸோ பேசிக்கா கடைசி ஃபைட்ல வந்து அதோட ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆனா, இந்த பெஹமோத் அப்படிங்கிற நிலத்தில இருக்கக்கூடிய இந்த அனிமலும், கடல்ல இருக்கக்கூடிய லெவியத்தனம் தான் வந்து ஃபைட்ட போடுமாம். 2மே பெஹமோத் வந்து அதோட வேகமா அந்த மிகப்பெரிய காம்ப வச்சுட்டு வேகமா ஓடி வரதும், இங்க லெவியத்தான் வந்து தீய கக்கிட்டு தண்ணிக்குள்ளேருந்து வெளிய வரதும், இது 2ம் சண்ட போடும். இந்த சண்டையில வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. இது ஒருவேள வந்து தண்ணீல இந்த சண்டை நடந்துச்சுன்னா, கடைசி நாள் அது இன்னும் வரல. எர்த்ல நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பிலீஃப் படி கடைசி நாள். இந்த சண்டை வந்து ஒருவேள தண்ணீல இருந்துச்சுன்னா, லெவியத்தான் ஜெயிச்சுரும். ஏன்னா, அங்க அதுதான் ராஜா. ஒருவேள இது வந்து மண்ணுல நடந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் பெஹமோத் ஜெயிச்சுரும். ஏன்னா, பெஹமோத் தான் இங்க ராஜா. ஆனா, ஒரு கடற்கரையில நடந்துச்சுன்னா, அந்த சண்ட முடியவே முடியாது. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அது 2ம் சண்ட போட்டுட்டு இருக்கப்போ, எர்த்ல வந்து மிகப்பெரிய பேரழிவு வர ஆரம்பிக்கும். யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கடவுள் வந்து எர்த்துக்கு வருவாரு. வந்து பெஹமோத்தையும் சாவடிச்சுருவாரு, லெவியத்தானையும் சாவடிச்சுருவாரு. 2ஓட உடல தான் வந்து சாப்பாடாவே எல்லாருக்கும் குடுப்பாங்க. ஸோ, அதுதான் வந்து கடைசி நாள். அதுக்கப்புறம் யார் யாரு நல்லவங்களோ அவங்க தான் கடவுள் கூட உட்கார்ந்து சாப்பிட முடியும். யார் யாரு கெட்டவங்களோ அவங்கலாம் தண்டிக்கப்படுவாங்க. ஸோ, உங்க வாழ்க்கையில நீங்க கரெக்ட்டா இருந்துக்கோங்க. அந்த கடைசி நாள் ஜட்ஜ்மென்ட் டே வரப்போகுதுங்கிறது தான் வந்து பேசிக்கா கத. ஸோ, இந்த கதைய வந்து சில பேர் எப்படி இன்டர்பிரெட் பண்றாங்கனால், நீங்க இப்படி பாருங்களேன். ஜிஸ்ஸுங்கிறது வந்து ஸ்பேஸ். ஓகேவா? அத விட்டுருங்க. பட் இந்த பெஹமோத்துங்கிறது நிலம். அந்த லெவியத்தான்ங்கிறது தண்ணிய ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு சுனாமியும் சரி, அது ஒரு எர்த்குவேக் மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, 2ம் ஒரே நேரத்தில வந்துச்சுன்னா எர்த் என்ன ஆகும்? மறுபடியும் எல்லாமே ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட்டா எப்பப்போ ஒண்ணு பயங்கரமான பில்டிங்லாம் கட்டுறோமோ, எல்லாம் தரமட்டமாயி எல்லாம் பேசிக் லெவலுக்கு வந்துரும்ல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன தான் அவங்க சொல்றாங்க. இப்படி தான் வந்து சில பேர் இன்டர்பிரெட் பண்றாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்ல இன்டர்பிரெட் பண்றவங்க இருப்பாங்க. இப்படி இருக்கலாமோ? அப்படி இருக்கலாமோன்னு.